அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பரம்பொருளான ஸ்ரீ கண்ணன் அவர்களின் குறும்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருளான கண்ணன் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு இடங்களில் வசித்து வந்தார். பரம்பொருள் கண்ணன் அவர்கள் மதுராவில் பசுக்கள் மேய்க்கும் கோபால சிறுவர்களுடன் விளையாடி வந்தபோது ஒருவர் பின் ஒருவராக பச்சை குதிரை தாண்டி விளையாடலாம் என்று ஒரு விளையாட்டை சொல்கின்றனர். பச்சை குதிரை என்பது ஒருவரை குனிய வைத்து அவர்களின் முதுகில் கையை வைத்து அவரை தாண்டி விளையாடும் விளையாட்டாகும். அப்போது கண்ணன் அவர்கள் தான் பச்சை குதிரை என் மீது தாண்டுங்கள் என்று கூறினார். குனிந்து நிற்கிறார். அப்போது அவரின் வானிலிருந்து பரம்பொருள் கண்ணனின் அழகை பார்த்து கொண்டிருந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் பிரம்மா அவர்களும் இந்த விளையாட்டில் நாங்களும் வந்து கலந்து கொள்வதாக எண்ணி பூமிக்கு திரும்பி வருகின்றனர். இதனை பார்த்து கொண்டிருந்த கண்ணன் அவர்கள் பெரிய உருவம் கொண்ட மனிதர்களுக்கு இங்கே சேர்த்து கொள்ளப்படுவதில்லை, ஒரு குழந்தையாக இருந்து வருமாறு உத்தரவிடுகிறார். சிறிது நேரம் கழித்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் பிரம்மா அவர்களும் இரு குழந்தைகளாக மாறி அந்த இடத்தில் வந்து நிற்கின்றனர். ஏற்கனவே அந்த விளையாட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அனைவரும் இவர் யார் கண்ணா என்று கேட்டார் என்று கண்ணனிடம் கேட்கின்றனர். அதற்கு பரம்பொருள் கண்ணன் அவர்கள் இவர்கள் பக்கத்து ஊர்க்காரர்கள் இங்கே விளையாட வந்திருப்பதாகவும் கூறினார். இப்போது கண்ணன் குனிந்தவாறு இருந்தபோது அந்த ஊர் சிறுவர்கள் கண்ணனை ஒருவர் பின் ஒருவராக தாண்டினார்கள். அனைவரும் தாண்டி விட்டார்கள். அதற்கு அடுத்து சிவபெருமான் அவர்கள் தாண்டுவதாக இருந்தது. சிவபெருமான் அவர்கள் வேகமாக ஓடி வந்து கண்ணன் அவர்களின் மீது கை வைக்கப்படாமல் அவரை சுற்றி வலம் வந்தார். அவர் மகாவிஷ்ணு அவர்களின் மீது வைத்திருந்த பக்தியை நினைவுபடுத்தினார். மேலும் அதேபோல் பிரம்மா அவர்களும் வேகமாக ஓடி வந்து ஸ்ரீ கண்ணன் அவர்களின் மீது கை வைக்காமல் அவரை சுற்றி வலம் வந்து வணங்கினார். பரம்பொருளே, உங்களுடைய குறும்பின் விளையாட்டுத்தனம் இது. எங்களுக்கு உங்களுடன் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கையெடுத்து மனமார்ந்த வளர்ந்து ஆசி பெற்றார். அப்போது அங்கிருந்த அனைத்து சிறுவர்களும் கண்ணன் ஒரு சாதாரண ஒரு சிறிய வயது பிள்ளை, இவனை போய் பார்த்து எல்லோரும் அனைவரும் வணங்குகிறீர்களே என்று அங்கு இருந்த சிறுவர்கள் கேட்கின்றனர். அப்போது அங்கே இருந்த சிறுவர்களுக்கு சிவபெருமான் மற்றும் பிரம்மா அவர்கள் முறையும் போய் அவரை தாண்டுங்கள் என்று கூறினார். ஓடிச் சென்று கண்ணன் அவர்கள் தாண்டும் போது அவரின் முதுகில் நீல நிற வானத்தில் நீல நிறம் தோன்றி பரம்பொருளாக அந்த இடத்தில் காட்சி தந்தார். அடுத்து குறும்புத்தனமாக காலையில் எழுந்ததில் இருந்து மிகவும் குறும்பத்துடன் அழகாக விளையாடி கொண்டிருக்கும் பேரழகன் குழந்தை ஸ்ரீ கண்ணன் அவர்கள் இந்த அழகை காண்பதற்காக சிவபெருமான் அவர்களும் பிரம்மா அவர்களும் அதை தேடி அவரது இல்லத்திற்கு வருகை புரிந்தனர். வழக்கமாக யார் வந்தாலும் ஓடி வந்து கண்ணன் அவர்கள் கதவை திறப்பார். ஆனால் இன்றைக்கு அவரது யசோதா அவர்கள் வந்து கதவை திறந்தார். அதற்கு கண்ணன் உங்கள் வீட்டில் இல்லையா என்று அவர்கள் கேட்டபோது கண்ணன் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறான் என்று யசோதா அவர்கள் கூறுகிறார்கள். அதை கேட்ட சிவபெருமான் அவர்கள் மாறு வேஷத்துடன் இன்று இருந்தார். அதாவது ஒரு பெரிய மீசை கொண்ட அமைப்பு. அம்மா அவர்கள் அதுபோன்ற தோற்றத்திலேயே இருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த கண்ணன் அவர்கள் ஓடி வந்து தன் தாயின் இடுப்பில் ஏறிக்கொண்டு அடம் பிடிப்பது போல இருந்தார். இதை கண்ட யசோதா, உங்கள் பெரிய மீசையை பார்த்ததும் என் குழந்தை மிகவும் பயந்து விட்டான். பிறகுதான் அவனை பயம் காட்டாதீர்கள் என்று கடிந்து கொண்டார். சரி கண்ணா, பார்த்து விட்டது போதும், நீங்கள் செல்லுங்கள் என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி கண்ணனை தூக்கி திரும்பிக் கொண்ட தான் யசோதா அவர்கள் திரும்பி செல்கிறார். இப்போது பரம்பொருள் ஸ்ரீ கண்ணன் அவர்கள் தங்கள் வந்ததும் நோக்கத்தை கண்ணில் கேட்டுக்கொண்டு தெரிவிக்கிறார். மேலும் கொஞ்சம் நேரம் சிறிது நேரமும் கழித்து என்னை வந்து பார்க்குமாறு அந்த குழந்தையாக இருந்த கண்ணன் கண்ணில் ஒளியில் இருவருமே பேசிக்கொள்கின்றனர். இவ்வாறு பல குறும்புத்தனங்களை செய்வதில் மிகவும் அழகு வாய்ந்தவர் ஸ்ரீ பரம்பொருள் கண்ணன் அவர்கள். அடுத்ததாக அங்கே அந்த ஊரில் இருந்த சின்னஞ்சிறு சிறுவர்களுடன் வெண்ணெய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் கண்ணன் அவர்கள். ஆனால் வெண்ணெய் ஒரு நாள் எங்கும் நிற்பது என்று அவருக்கு தெரியவில்லை. நம் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லையே, எப்படியாவது வெண்ணெயை திருடிவிடலாம் என்று அந்த ஊர் சிறுவர்களிடம் திட்டம் தீட்டி வெண்ணெய் திருடுவதற்கான பணியில் ஈடுபட்டார்.
அப்போது ஒரு கட்டத்தில் வெண்ணெய் பானையானது உடைந்தது. அந்த பானையிலிருந்து மொத்த வெண்ணையும் கீழே கொட்டிவிட்டது. அதன் மீது பரம்பொருளான ஸ்ரீ கண்ணன் அவர்களின் பொற்பாதங்கள் பட்டு அந்த இடம் முழுவதும் வண்ண கோலம் போல் வானில் எப்படி அழகான நட்சத்திரங்கள் தோற்றமளிக்குமோ அதுபோல பளபளவென்று மின்னின. அந்த இடத்தை மிகவும் அளவு கொட்டியது. அப்போது அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் வந்து, இந்த இடத்தில் யார் வந்து இந்த இடம் ஏன் இப்படி அழகாக காட்சி தருகின்றன? எனக்கு ஒரு வினா எழும்பியது. அதை கண்ட கண்ணன் அவர்கள், நான் தான் உங்களுடைய பானையில் இருந்து வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு விட்டேன் என்று கூறி வெண்ணெய் வடிந்த வாயில் அழகான குழந்தைகள் மழலை மொழியில் பேசி குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தினார். பரம்பொருள் ஸ்ரீ கண்ணன் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் குறும்புத்தனங்களை செய்வதில் மிகவும் வல்லமை பொருந்தியவர். மேலும் நேரங்கள் பொழுதுபோக்குவதற்காக உரியடி பானையை ஒன்றை மேல் ஒன்றை மேலாக அடுக்கி மிக நீண்ட உயரத்திற்கு கட்டிக்கொண்டு அதனை தன் நண்பர்களின் உதவியால் மேலே ஏறி அந்த பானையில் உள்ள பரிசு பொருட்களை எடுப்பதற்கான முயற்சிகளில் பல முறை ஈடுபட்டவர். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் கண்ணன் அவர்கள் தனது இளம் வயதில் பாலகனாக இருக்கும்போது நிறைய குறும்புத்தனங்கள் செய்து தன் தாயிடம் அக்கம் பக்கத்தினர் உள்ள உறவினர்களிடம் மாட்டிக்கொண்டு மேலும் அவர்களுக்கு ஆசியும் வழங்கி நல்ல குழந்தையாக நடந்து கொண்டார். இவ்வாறு கண்ணனின் குறும்புத்தனங்கள் நிறைய உள்ளன. இந்த ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.